என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையிலான ஒரு ஷோ. இந்த வருடம் எப்படி இருக்குங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ நமக்கு எந்த ராசி செட் ஆகும் அப்படி, இந்த வருடம் எப்படி இருக்குங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். நாடகத்தில் நடிக்கிறவர்கள், நியூஸ் ரீடர்ஸ், யூடியூபர்ஸ், இப்படி பல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு, இன்ஸ்டாகிராம்ல பெரிய ஸ்டார் இவரு. இந்த பக்கம் தமிழகத்துடைய பிரபலமான ஜோதிடர்கள், தமிழ் கல்யாணம் ஆகாதவங்களாம் உனக்கு கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்பு 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 டப்புன்னு கல்யாணம் ஆயிடும்ல. லவ்லியா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லவ்வோட ஆரம்பிப்போம். ஏன் ஒரு டென்ஷன் ஆகுறீங்க? அம்பா சொன்னீங்க. மேசராசி ரிஷபராசி ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார். அதே ஐ லவ் யூ. அதே மாதிரி விருச்சிகம் துலாம் ரெண்டுமே ரொம்ப அன்னோனியமா இருப்பாங்க. ஆஹா, ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கல்லம்மா. சார் மேஷம் சிம்மம்ல ஒன்று இருக்கு சார். மேஷமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆடு. குட்டியோண்டு வாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு என்னால ஆடு பலியாடு. சிம்மத்தோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா சிங்கம். யார் சிம்ம ராசியா இருக்காங்களோ அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. Thank you so much. ஆசைய கட்டி பிடிச்சா இப்படி கத்துற. அது இல்ல, திடீர்னு ஏதோ கர்ம மிஷன்ல மாட்டன மாதிரியே ஒரு ஃபீலிங். சூப்பரா இருக்குது. சிம்மம் தனுசு நல்லா இருக்கும். அம்மா அப்பா வந்து அப்பா தனுசு, அம்மா சிம்மம் சலாம். ரொம்ப லவ்வோட இருப்பாங்க. பார்க்கும்போதே பொறாமையா இருக்கும் எங்களுக்கு. பொறாம லைட்டா. நான் கன்னிராசி சார். ஒய்ஃப்லாம் இல்லை சார். ஓகே, இனிமே தான் சார் வருவாங்க. வெயிட்டிங்கா தெரியுமா யாருன்னு? அவங்க என்ன ராசி? மீனம். நல்லதா பார்த்து சொல்லுங்க சார். அவங்க வீட்டில் பார்ப்பாங்க சார். பாவம் சார். கண்டிப்பா ஆகாது. சுமார் தான். என்னடி சொல்ற? காதலிக்க மட்டும் ஆகும், திருமணத்துக்கு ஆகாது. சார் சார் சார். டேய், கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? சார் சார். நீங்க என்ன ராசி? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். நான் இருக்கேன்ல. வைஃப் வந்து தனுசு ராசி சார். ஒரே நிமிஷம். மீனம் தனுசு ஒத்து போகுமா? அதிபதி சார், கண்டிப்பா ஒத்து வரும். பாத்தீங்களா? அது எப்படி உங்களுக்கு காம்பினேஷன் மட்டும் ஒர்க் ஆகுது, எங்க ஆளுங்க காம்பினேஷன் எப்படி எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா டொமேட்டோ சாஸா? விருச்சிகம் கடகம் எப்படி இருக்கும்னு கேளுங்க. இது மாதிரி வெளிப்படையா இருங்கயா. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். விருச்சிகம் கடகம் நல்லா இருக்கும். நமக்கு இதுக்குடா வம்பு. நல்லா இருக்குமா? விருச்சிகம் அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு அடுத்த 6 மாசத்துல கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க. நடந்துருச்சு. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அது சொன்னவர் வந்திருக்காரு இங்க. அண்ணாச்சி தான் சொன்னாரு. அண்ணாச்சி, ஜெனரலா நீங்க நல்லது சொல்ல மாட்டீங்களே. அவரு பூனே எங்கேயோ இருக்காரு. நான் திருச்சி பொண்ணு. அது அப்படியே அந்த கிரகம் அங்கெல்லாம் போகாம என் கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். மிதுனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காதலுக்குன்னே மிதுனம் தான் சார் பெஸ்ட். இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இது வச்சு போடுவேன், காலமிக்கு விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுங்க. எல்லா புடிச்ச வேலையும் பாக்குறேன். கும்பராசிக்கு ரொம்ப வருஷமா சனி பிடிச்சிருக்கு சார். அதான் எனக்கு தெரியும்ல. இப்ப கும்பத்துக்கு காதல் வருமா? அதுதாங்க எனக்கு கல்யாணம் தான் நடக்குமோ நடக்காதனா? எனக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடும்ல. மயிராவும் நானும் 90s கிட்ட தான். அத பத்தி யாருமே பேசவே இல்லை. பொண்ணுங்களை உசார் பண்றதுக்கு கூட 2K கிட்ட இருக்கணும்ல சார். தேவையில்லாம 90s கிட்ட வந்து பிறந்துட்டுமோன்னு தோணுது சார். மிதுனம் வந்து செட் ஆகும்னு சொல்றாப்ல. வேணாம் சார் மிதுனம். அப்ப நீயாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? செருப்பு பிஞ்சிரும். வேற ஒரு ராசியை பார்த்து வச்சிருக்கேன். அப்படி ஏதாவது சொன்னாதானே புரியும். மிதுனம் நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. எந்த மாதிரி? இந்த மாதிரி தான் தானா வந்து சிக்கிக்குருவோம். இந்த ராசி கிட்ட இந்த திறன் இருக்கும். துலா ராசி பிறந்தவர் வந்து நடனத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. ஓகே, யார் இங்க துலாம்? டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. டான்ஸ் ஆட வருமானு கேட்டேன். இல்ல சார், நான் டான்ஸ் ஆடுறது இல்ல சார். கன்னிராசி டான்ஸ், பாடுதல் ரெண்டு சிங்கிங் ரெண்டுமே. நடனமா? நான் நடந்தாலே வலிக்கி விடுவேன் சார். ரிஷபராசி நல்ல கவிதை பேசுவாங்க. பேசிய மைக். ரிஷபம். உனக்காக நான் ஒரு கவிதை தந்திருக்கேன் சார். மரத்துல இருக்குது காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி, உன் காலடி நாய். இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கேன். ஏதாவது பேசி பாத்திருக்கீங்களா? அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் வந்து ரிஷபம் சார். இது அடிக்கடி கவிதை சொல்லிதான் சார் அவங்க இது பண்ணுவாங்க. கொஞ்சம் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறகுது.
கொசு கடிக்குது இல்லைங்க. இது கொசு நம்ம பட்டாம்பூச்சியை லைக் பண்றீங்க, கொசுவெல்லாம் எங்க அப்படி பாக்குறீங்க? 10 வருஷமா பண்றோம். 10ம் பொருந்துனது உனக்கு தான். ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. தனுசு சிம்ம ராசி. இவங்க 2 பேரும் நல்லா பாடுவாங்க. தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க ராசியை பார்த்ததுக்கு பதிலா டிவியை பார்த்திருந்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த நக்கலா பேசுறதானே வேணாங்கிறது. கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு? கும்பம் நீயுமா? 3 கும்பம் இருக்கு. கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்க கூடாது. வாக்கு கொடுத்தாங்கன்னா நிறைவேற்ற முடியாது. நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே. ஊக்கங்கடு, மன அழுத்தம் இவங்களே உருவாக்கிப்பாங்க. ஸ்கேம்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பு. பழசு ஏதோ தப்பு பண்ணதெல்லாம் வெளியில வந்து அதனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க சார்? திருமணம் ஆகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கு இந்த திருமணம் முடிஞ்சிரும். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் எப்படி இருக்கும் 2025 ரிஷபத்துக்கு? பண வரவெல்லாம் நல்லா இருக்கும். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன். என்னது இதெல்லாம் இப்பதான் கோல்டன் எரா அவங்களுக்கு. நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்கும். அவுட் ஆஃப் 12 ராசிஸ் நம்பர் 1 ரிஷபம் தான். நான் நம்பர் 1. வீடு மண்மனை வாகனம் அது அந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அமையும். பாஸ்போர்ட் அதிகமான டிராவல் யூஸ் பண்ண போறவங்க ரிஷபம். ஏப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள? 2025ல லவ் பண்ணலாமா? ரொம்ப நுட்பமான கேள்வி. நியாயமா? 100% அவங்க ஏத்த மாதிரியான அதெல்லாம் அவருக்கு அமைவார். மாப்ள இதெல்லாம் எப்படி மாப்ள பண்றது? இவர் ஒரு காதல் மண்ணா? அப்படியா? ஆளு தான் அப்படியே அமுகமா இருப்பா. அப்படியே ஒய்ஃப் வந்துருக்காங்களா? மாப்ள செம்மையா பிக்கப் பண்றப்பா. என் புக்கை கொடுத்து ஒருத்தர் லவ் பண்ணிருக்காருன்னா அது இவர் தான். இந்த புக்ல இருக்கிறதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டா உங்க புருஷன் உங்க காலை சுத்தி சுத்தி வருவான். இந்த புக்குக்கும் லவ்வுக்கு சம்பந்தமே இல்ல. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அந்த புக்கை கொடுத்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காப்ல. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதே அவங்க ஏதோ காதலே பண்ணாத மாதிரி பேசுறாங்க. நான் சொல்லல சார், ரொம்ப குறும்பு. நீ கொஞ்சம் திரும்ப. அன்னைக்கெல்லாம் வந்து லவ்வே வந்து மாதிரி. ஏன்னா எங்க டீம்ல ஒரு 2 3 கண்ணி வச்சிருக்காங்க. ஒண்ணுத்துக்கு இந்த மாதிரி வர்றவங்க போறவங்க நான் எதுக்கு லாய்க்கல சொல்லிட்டு தெரியாதடி. அந்த புள்ள நம்மகிட்ட லவ்வா தான் பேசுதுன்னு கூட தெரியாம சாம்பார் இருக்கா முடிஞ்சு போச்சா அப்படி கேட்கிற வகையறா. அவன் பொண்ணை தூக்குவான்னு சொன்னா பந்தியில பொறுமையா பொரியல் வச்சிட்டு இருக்கான். 9 கிரீடம் இருக்கதே 27 பேர் 9 கிரீடம். அடேங்க அப்பா. எப்படி இருக்கும் மகரம்? மகரம் வந்து இப்போ 7 சனி முடியுது. worst period is over. பாலாஜி 70% நல்ல பலன்கள் தான் சார். அப்பாடா. ஏன் மகரத்துக்கு கொடுத்தீங்க? வைஃப் மகர ராசி. அதுக்காலமா இதெல்லாம் ஒரு காரணம். என்னன்னா நான் மகர ராசி. ஆளு பொண்டாட்டி ராசிங்கிறதுனால போட்டேங்கிறாரு. இவர் 1 ஸ்டெப் மேல ராசிங்கிறதுனால போட்டேங்கிறீங்க. மனிதாயமான அடிப்படையில் போட்டுக்காரு. அத போய் எங்க எடுக்கிறீங்க? இந்த வருஷத்துல ரிஷபத்துக்கு அடுத்தது துலாம் தான் ஒரு வெற்றி அடைய போகுது. ஆறு கிரீடம் கொடுக்கிறீர்கள். இவ்வளவு பேர் கிளம்பிட்டீங்க. என்ன தம்பி துலாம் வேகமா இருக்கேப்பா. அடியப்பா என்ன ஊரே இறங்கிட்டாங்க. 10 ரிஷபம் அவுட்டே. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? 13. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. துலாம் 14 கிரீடம். அடேங்கப்பா. மேஷம் 2025 எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நண்பர்களா இருந்தவர்களே இந்த வருஷம் விரோதியா மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாம் கூடி வர நேரத்துல அப்படி உள்ள புந்து நாரடிச்சிட்டேடா. மச்சான் நான் எது பண்ணாலும் நல்லதாடா பண்ணுவேன். எனக்கு நல்லது பண்ண நீ யாரா? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? நைட்டு தூங்குறதுக்குள்ளேயாவது 1 hour எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா சனியுடைய பெரிய சிக்கல்லாம் இல்லாம இருக்குன்றது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மிதுனத்திற்கு எப்படி இருக்கு? ஒத்த மிதுனம். லவ் மேரேஜ் அதிகமா யாருக்கும் மிதுன ராசிக்கு தான் அதிகமா. 35 வயசை தாண்டிட்டாவே ஃபுல் மாசு செக்அப் பண்ணிக்கணும்ன்றது தான் நான் சொல்றது. ஒரே ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் போயிட்டு வாங்களேன். இதுல ஒருத்தர் கூட நார்மல்னு கை தூக்க மாட்டீங்க. 12 ராசியில இதான் டாப். ஆமா பயங்கரமா உழைக்க போறாரு. மீனம் 2025 நீ கொஞ்சம் திடப்படுத்திக்க. ஏன்னா இது வரைக்கும் ஒண்ணு சரியில்லை. இப்ப பாலாஜி வேற போகுது. உடம்பு இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. 7.5 சனி சார். பரவாயில்ல கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன். இல்ல நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. 100% பாசிட்டிவ் கம்மி தான் சார். பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கியே. ஜோசியம் சொல்றீங்களோ இல்லையா, கொஞ்சம் ஆறுதல் சொல்ல முடியுமா? பேசிக்கா வந்து மீனராசி கொஞ்சம் சோம்பேறி. எப்படி கண்டுபிடிச்சாரு? உங்களுக்கு உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. பிடிச்ச தின்னுட்டு படிச்சாதான் படிச்சதெல்லாம் மண்டையில் ஏறும்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு சார். ஆனா கிரீடத்திலேயே மேட்சிங் வரும்.
எப்படி இருக்கும் 2025 விருச்சிகத்திற்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இயரா விருச்சிக ராசிக்கு வருது. ஆதாரம் புகழ் உண்டாகும். இதுவரை இருந்த நீண்டகால துன்பம் பிரச்சனை சரியாகும். சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாதப்பா. ஆனா அவங்க கோவப்படுறச்செல்லாம் நம்ம கம்முன்னு இருக்கணும். ஆனா நம்ம கோவப்பட்டா மட்டும் அவங்களுக்கு பிடிக்காது. கடைசியா அந்த கல்யாணம் அது ஏதாவது இருக்குமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. செல்வி, இது ஒரு 6 மணி நேரமா இந்த புள்ள ஒரே கேள்வியோட தான் இருக்கு. பாவமா இருந்தது சொன்னேன். திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு செய்தி வாசிங்க. விருச்சிகம் கடகம் ராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடைபெறும் என்று கூறியிருக்கிறார்கள். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல. சிம்மம், ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும் இந்த ஆண்டு. ஸ்கின் டிசீஸ் வரும். அஷ்டமச்சனினே அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி. ஸ்டார்ட் பண்ணு. வேலையில பாதிப்பு. 1 கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்ளம். 3 தனிமை எண்ணம் அதிகமாகும். தனிமை என்ன அதிகம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தாங்கன்னா ஏமாற்றம். நெக்ஸ்ட் எட்ட சேர்க்கையால ஏமாற்றம். சேர்க்கையால ஏமாற்றம், இழப்பு. ஐ அம் சாரி. நீயே குழி தோண்டி படுத்துக்க, வேற வழி இல்ல. கன்னி சார், கண்டகச்சனி ஆரம்பிக்குதுங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்ல கவனமா இருக்கணும். என் ஷர்ட்ல இங்கா சான்ஸே இல்லையே. ஐயோ ஐயோ சார் சார், இங்க இருந்து பொட்டிய காணோம் சார். சம்பாதிக்கிற ராசி அப்படின்னா கன்னி ராசி. ஆனா 80% பாசிட்டிவ் சார். லவ் பண்றவங்களுக்கு 80% பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. பாலாஜி டோன் நல்லையே நினைச்சேன். வருது. தனுசு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம். இல்லாதவங்களுக்கு 100% குழந்தை கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நினைச்ச மாதிரி வரணும் வரும். பாலாஜி தானே அது? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எல்லாமே தனுசு ராசிக்கு உலக புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. என்னமா ஓஹோன்னு இருக்கு. நல்லா இருக்கு. எத்தனை கிரீடம் தனுசுக்கு? நிறைய பேர் வச்சிருந்திருக்காங்கப்பா பதிக்கு. பாலாஜியே ஒரு கிரீடத்தை எடுக்கிற அளவு தனுசுக்கு நல்லா இருக்கு. கடகத்திற்கு எப்படி இருக்கு? 100% பாசிட்டிவ் சார். பயங்கரமா இருக்கே. ஏசியை போட்டு ரூம்ல படுத்து தூங்குமா? நல்லா இருந்து தூங்குங்கண்ணே. என்ன பாசிட்டிவ் இருந்தாலும் சரி சார், வாயால எடுத்துக்கோங்க. எதுக்கும் கருத்து சொல்லாம அமைதியா இருந்தா நல்லா இருக்கு. பேசிட்டே இருந்துட்டு திடீர்னு எப்படிங்க பேசாம? கேக்குறப்ப சந்தோஷமா கேட்க மகிழ்ச்சியா இருக்கு. பேசப்படாது. பேசினா கெட்டு போயிரும். யோசிக்காமலே பேசி பேசி நாசமானி போவாதே. போன வருஷம் எந்த ராசியெல்லாம் சூப்பர்னு சொன்னாங்களோ அது எல்லாமே இந்த தடவை ரிவர்ஸ் அடிச்சிருச்சு. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். இந்த சப்ஸ்கிரைப் சிம்பலை மட்டும் அமுக்கிட்டு அந்த பெல் சிம்பலை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும்.